தமிழின் செய்திகள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ரவீந்திர பாரதியில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குரு விழா நிகழ்ச்சியில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்றார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ரவீந்திர பாரதி அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குரு விழா நிகழ்ச்சியில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்றார். இதில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசும்போது, திருமலைக்கு சென்று ஏழுமலை யானை தரிசனம் செய்ய பிச்சை எடுப்பதற்கு பதிலாக தெலுங்கானாவில் உள்ள கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்றார். இதனிடையே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்தினருடன் திருமலைக்கு பயணம் மேற்கொண்ட அதே நாளில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்த இந்த கருத்துக்கள் பரபரப்பாக பேசப்படுகிறது. சிறுபான்மையினர் செத்தால் மட்டும் தான் அதிமுக போஸ்டர் அடிக்குமா என மாநில செயலாளர் க. குற்றாலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பழனி ஆகிய கோயில் வரிசையில் நின்ற பக்தர்கள் மூச்சு திணறி மரணமடைந்த சம்பவம் கேள்வி எழுப்பிய மாநில செயலாளர் க. குற்றாலநாதன், சிறுபான்மையினர் செத்தால் மட்டும்தான் அதிமுக போஸ்டர் அடிக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் காதலிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவியின் தம்பியை கடத்திய வாலிபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை போத்தனூர் பகுதியை சேர்ந்தவர் 20 வயது கல்லூரி மாணவிக்கு சூர்யா என்பவர் செல்போனில் தொடர்பு கொண்டு, உன்னை நான் காதலிக்கிறேன் என்று கூறியதால் மாணவி அதிர்ச்சி அடைந்தார். இந்நிலையில் மாணவியின் சகோதரர் இது குறித்து சூர்யாவிடம் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா மாணவியின் சகோதரரை கடத்தி சென்று மாணவியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளின் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், காய்கறி விதைகள் மற்றும் தக்காளி, மிளகு, கத்தரி போன்ற செடிகளின் கண்காட்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளின் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், காய்கறி விதைகள் மற்றும் தக்காளி, மிளகு, கத்தரி போன்ற செடிகளின் கண்காட்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல், மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பச்சையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் கட்சி சாரா தொழிற்சங்கங்களின் உரிமை மீட்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் கட்சி சாரா தொழிற்சங்கங்களின் உரிமை மீட்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் கதிர்வேல் தலைமையில் மாவட்ட தலைவர் முரளி, மாவட்ட செயலாளர் காதர் பாஷா, மாவட்ட பொருளாளர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சொத்து மதிப்பு சான்று வழங்க ரூபாய் 15,000 லஞ்சம் பெற்ற பெண் VAO கைது செய்யப்பட்டார். திருப்பூர் பல்லடம் அடுத்த கே. ஐயம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கதிர்வேல் என்பவர் ஒப்பந்த உரிமம் புதுப்பிக்க சொத்து மதிப்பு சான்றிதழ் கேட்டு கே. ஐயம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அந்த சான்றிதழை கையெழுத்திட்டு அடுத்த நிலை அதிகாரிகள் மற்றும் தாசில்தாருக்கு அனுப்ப கிராம நிர்வாக அலுவலர் ரேவதி ரூபாய் 15,000 லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத கதிர்வேல் திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். புகாரை அடுத்து ரசாயனம் தடவிய 15,000 லஞ்ச ஒழிப்பு போலீசார் கதிர்வேலிடம் கொடுத்துள்ளனர். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரேவதியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தென்காசி நகரமன்ற கூட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசின் வக்ஃபு திருத்த மசோதாவை கண்டித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் கட்சி சாரா தொழிற்சங்கங்களின் உரிமை மீட்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சட்டமன்ற கூட்டத்தில் மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கழுவந்தோண்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள கழுவந்தோண்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினர். வீல் சேர், கூடைப்பந்து விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பிரத்யேக ஸ்கூட்டர்களை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதி மற்றும் டாம்னோஸ் மென்பொருள் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியுடன் தமிழ்நாடு வீல் சேர் கூடைப்பந்து சங்கத்தை சேர்ந்த 17 வீல் சேர் கூடைப்பந்து விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பிரத்யேக ஸ்கூட்டர்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் அதுல்யா மிஸ்ரா, மேகநாத ரெட்டி, கணேசன், ஸ்ரீராமன் மற்றும் கிடியன் ஆகியோர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கொல்லச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் முன்னோடியான கே. கபாலி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம், வேட்டி சேலை, அரிசி ஆகியவற்றை வழங்கினர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கொல்லச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் முன்னோடியான கே கபாலி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு அவரது மகன் வேல்முருகன் தலைமையில் மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்யா மகேந்திரன், மாங்காடு நகராட்சி தலைவர் சுமதி முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம், வேட்டி சேலை, அரிசி ஆகியவற்றை வழங்கினர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் காற்றம்பாக்கம் ஊராட்சி புதுப்பேடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 50ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் காற்றம்பாக்கம் ஊராட்சி புதுப்பேடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 50ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆண்டு விழாவில் பரதநாட்டியம், நடனம், தமிழர் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சருகனி திரு இருதயங்களின் ஆலயத்தில் இயேசு சபை துறவி இறை ஊழியர் லூயி லெவே அவர்களது 52ஆம் ஆண்டு விண்ணக பிறப்பு நினைவு விழா சருகனியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆயர் ஆனந்தம் தலைமையில் அருட்பணியாளர்கள் இணைந்து நிறைவேற்றிய சிறப்பு திருப்பலியில் தமிழகத்தின் பல்வேறு மறை மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 3000த்திற்கும் மேற்பட்ட இறை மக்களும் 100க்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகளும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றிய நகர சிறுபான்மையினர் பிரிவு சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் கலந்து கொண்டு 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றிய நகர சிறுபான்மையினர் பிரிவு சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. கழக பொதுக்குழு உறுப்பினர் ஊத்தங்கரை, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட கழக செயலாளர் KPM சதீஷ்குமார், சிறுபான்மையினர் பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல், SDPI மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரியலூர் போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர் தாலுகா அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தாலுகா அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் முடிவடைந்தது. கோவையில் அல்மைதா உணவு தட்டு நலசங்கம் சார்பாக 5ஆம் ஆண்டை முன்னிட்டு நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் அல்மைதா உணவு தட்டு நலசங்கம் சார்பாக 5ஆம் ஆண்டை முன்னிட்டு நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை அல்மைதா உணவு தட்டு நிறுவனர் மற்றும் செயலர் K. முகமது அசன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள் நயீம் அகமது, பல் அறுவை சிகிச்சை நிபுணர் சபாசராஜ் கலந்து கொண்டனர். கோவையில் டாக்டர் NGP தொழில்நுட்ப கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவை காலப்பட்டியில் உள்ள டாக்டர் NGP தொழில்நுட்ப கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கணினி அறிவியல் டீன் டாக்டர் T. பழனிக்குமார் வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் NGP ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் நல்ல G. பழனி தலைமை வகித்து பேசினார். நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் கோயம்புத்தூர் மைய தலைவர் மாயா ஸ்ரீகுமார் கலந்து கொண்டு பேசினார். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜ் தனது மாணவர்களின் கனவை நனவாக்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜ் 5ஆம் வகுப்பு மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் 6 பேர் மற்றும் 2 பெற்றோர்களுடன் மொத்தம் 20 பேரை சென்னைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தார். இந்நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான பயணம் மேற்கொண்டனர். மேலும் மின்சார ரயிலில் வண்டலூர் மிருக காட்சி சாலையை அடைந்து அங்கு பல்வேறு விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்து மகிழ்ந்தனர். பின்னர் மெட்ரோ ரயிலில் சென்று எக்மோர் ரயில் நிலையம் வழியாக முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மூலம் தூத்துக்குடி திரும்பினர். ஓசூர் அத்திப்பள்ளியில் சாலை மறியலில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினர் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெலகாவி பகுதியில் கர்நாடக பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை மராட்டிய மொழியில் பேசுமாறு தாக்கிய சம்பவம் கன்னட மொழி ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி மார்ச் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு கண்டன கூட்டமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் அழைப்பு விடுத்து போராட்டம் அறிவித்தார். இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினர் 20க்கும் மேற்பட்டோரை அத்திப்பள்ளி போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் பாரதிய ஜனதா மொடக்குறிச்சி MLA டாக்டர் சரஸ்வதி தலைமையில் வீட்டு முன் கருப்பு கொடி ஏந்தி கோஷமிட்டனர். ஈரோட்டில் பாரதிய ஜனதா மொடக்குறிச்சி MLA டாக்டர் சரஸ்வதி தலைமையில் தமிழகத்திற்கு வந்திருக்கும் கேரள முதல்வர், ஆந்திர முதல்வர், கர்நாடக முதல்வரை கண்டித்து
எம்எல்ஏ வீட்டு முன் கருப்பு கொடி ஏந்தி கோஷமிட்டனர். நிகழ்வில் சூரம்பட்டி மண்டல தலைவர் செல்வமுத்துக்குமார், முன்னாள் தலைவர் நிர்மல் ரவி, வழக்கறிஞர் பிரிவு ஈஸ்வரமூர்த்தி, முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக விவசாயிகள் மனுக்கள் அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் 71 கோரிக்கை மனுக்களை பெற்றார். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். சென்னை டிடிகே சாலையில் உலகிலேயே முதல் முறையாக பியூபிலோபிளாஸ்டி எனப்படும் சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக அகர்வால் கண் மருத்துவமனை தலைவர் அமர் அகர்வால் பேட்டியளித்துள்ளார். சென்னை டிடிகே சாலை அகர்வால் கண் மருத்துவமனையில் 67 வயது முதியவர் ஒருவருக்கு சேதமடைந்த கருவழி படலத்திற்கு ஊசி துளை பியூபிலோபிளாஸ்டி என்ற சிகிச்சை முறை செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக செய்தியாளர்களை அகர்வால் மருத்துவமனை மருத்துவர்கள் சந்தித்தனர். கிருஷ்ணகிரி அருகே செம்படமுத்தூர், கும்மனூர் உள்ளிட்ட 11 கிராம மக்கள் ஒன்றிணைந்து திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் அக்னி வசந்த உற்சவ திருவிழாவினை நடத்தினார்கள். கிருஷ்ணகிரி அருகே செம்படமுத்தூர், கும்மனூர் உள்ளிட்ட 11 கிராம மக்கள் ஒன்றிணைந்து திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் அக்னி வசந்த உற்சவ திருவிழாவை நடத்தினார்கள். இதில் கங்கணம் கட்டுதலுடன் மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் இவ்விழாவினை தொடர்ந்து திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியினை தெரிவித்துள்ளனர். சென்னை புரசைவாக்கம் டவுட்டன் OMC அரங்கத்தில் கிறிஸ்தவ மக்களின் நலன் காக்கவும் உரிமைகளை பாதுகாக்கவும் அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் AICCயின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த சுபையகவுண்டர் புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த சுபையகவுண்டர் புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு முதல் நிகழ்வாக பள்ளியின் கிளை கட்டிடத்திலிருந்து அணையா சுடர் முன்னாள் மாணவர்கள் ஏந்தி வந்தனர். பின்பு மரம் நடும் நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் செல்வமணி வாழ்த்துரை வழங்கினார். பெரம்பலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் பாமக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி தலைவர் செல்வகுமார், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் வீரமுத்து, மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பசுமை தாயகம் பொறுப்பாளர் செல்வ கடுங்கோ, நகர செயலாளர் இமயவரம்பன் உள்ளிட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலை தாமரை நகர் பகுதியில் இரவோடு இரவாக 8 கடைகள் மற்றும் 2 வீடுகள் இடித்து தள்ளப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலை தாமரை நகர் பகுதியில் உள்ள கடைகளை 3 JCB வாகனங்கள் மூலம் 8 கடைகள் மற்றும் 2 வீடுகளை தனிநபர்கள் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். இதனால் கடைகள் மற்றும் வீடுகளில் இருந்த பல லட்சம் ரூபாய் பொருட்கள் இடிபாடுகளில் சிக்கி வீணாகியுள்ளதால் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கடைக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோயிலில் பாஜகவினர் அவரது இல்லத்தில் கருப்பு கொடியேற்றி கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்ட பாஜக மாவட்ட பொருளாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான முத்துராமன் நாகர்கோயில் வெள்ளோடிச்சி விலையில் அவரது இல்லம் முன்பு வேண்டாம் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம் என்ற கோஷமிட்டு கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பகுதியை சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் இன்று தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இரா பிருந்தா தேவி அவர்கள் தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்றது. சிவகங்கை ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவகங்கை ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் திருவிழாவின் 8ஆம் நாளான நேற்று பெண்களின் முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரிகள் தலையில் சுமந்து வீதி உலா வந்து அதனை கோவிலில் வைத்தனர். சேலம் அரசு கலைக்கல்லூரி நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் கலந்து கொண்டார்.
சேலம் அரசு கலைக்கல்லூரி நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், சேலத்தில் இன்று நடைபெற்ற அரசு கல்லூரியில் சினிமாவை பார்க்கும் சாதாரண பார்வையாளர் கூட கமர்ஷியல் படத்தில் லாஜிக்கல் கேட்கிறார் என்றும், பழைய படங்களில் லாஜிக்கல் பற்றி கேட்காத நிலையில் தற்பொழுது மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று பேசினார். மேலும், எனது படங்கள் வெற்றி பெற்று ஓடுவதற்கு பொது சமூகம் தான் காரணம் என்றும் கூறினார். கன்னியாகுமரி விவேகானந்தபுரத்தில் தனியார் விடுதியில் பராமரிப்பு பணிகள் முடிந்து கட்டிட கழிவுகளை சாலையில் கொட்டியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரியில் தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் முடிந்து கழிவுகளை அதன் உரிமையாளர் சாலையில் கொட்டியுள்ளார். இதனால் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமம் அடைந்துள்ளனர். எனவே பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த கட்டிட கழிவுகளை அங்கிருந்து அகற்ற வேண்டுமென சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூரில் தமிழகத்திற்கு கர்நாடக துணை முதல்வர் வருவதை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கர்நாடக துணை முதல்வர் VK சிவகுமார் தமிழகம் வருவதை கண்டித்து தமிழகத்தில் பாஜகவினர் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதேபோல் தஞ்சாவூரில் பாஜக மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் தலைமையில் தஞ்சை மானம்பூச்சாவடி பகுதியில் தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை நடராஜ செட்டியார் நடுநிலைப் பள்ளியில் நேற்று மாலை நகராட்சியின் சேர்மன் துரை ஆனந்த் தலைமையில் தமிழக அரசின் மஞ்சப்பை விழிப்புணர்வு முகாம் நடந்தது. சிவகங்கை நடராஜ செட்டியார் நடுநிலைப் பள்ளியில் நேற்று மாலை நகராட்சி சேர்மன் துரை ஆனந்த் தலைமையில் தமிழக அரசின் மஞ்சப்பை விழிப்புணர்வு முகாம் நடந்தது. இந்த முகாமில் பிளாஸ்டிக் ஒழிப்பு, மஞ்சப்பை முக்கியத்துவம் குறித்து மாணவ மாணவிகளிடம் விளக்கி கூறப்பட்டது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், நகரமன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வால்பாறை நகராட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் வீரமணி ஆகியோர் எழுந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வால்பாறை நகராட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் வீரமணி ஆகியோர் எழுந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நகராட்சியின் வரவு செலவு அறிக்கை வேண்டும் என கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற கவுன்சிலர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி நகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாஜக நிர்வாகிகள் வீட்டு முன்பாக திமுக அரசை கண்டித்து கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாஜக நிர்வாகிகள் வீட்டு முன்பாக திமுக அரசை கண்டித்து கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடைபெற்றது. இதில் திமுக அரசை கண்டித்தும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததை கண்டித்தும், மேலும் தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கேரளா, கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாத தமிழக முதல்வரை கண்டித்தும் கோவையில் நடைபெற்ற கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் திமுக மூத்த முன்னோடி கீரை தமிழ்ச்செல்வன் அவரின் 28வது நினைவு நாளையொட்டி புகழஞ்சலி செலுத்தினர். புதுக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த பல்வேறு பொறுப்பாளர்களாக இருந்த திமுக மூத்த முன்னோடி கீரை தமிழ்ச்செல்வன் அவர்களின் 28வது நினைவு நாளையொட்டி சத்தியமங்கலம் கீரை தமிழ்ச்செல்வன் கல்வி நிறுவனத்தில் அவருடைய ஜீவ சமாதிக்கு திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் புகழஞ்சலி செலுத்தினர். வால்பாறை நகராட்சியில் தலைவரை கண்டித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் வால்பாறை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ரகுராம் முன்னிலையில் கூட்டம் தொடங்கியதும் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி நகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மேல்புறம் பகுதியில் குளத்தில் வண்டல் மண் எடுத்து சென்ற நபர்களிடம் செய்தியாளர் என கூறி வசூலில் ஈடுபட்ட நபரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுற்றி வளைத்தனர். மேல்புறம் பகுதியில் குளத்தில் வண்டல் மண் எடுத்து சென்ற நபர்களிடம் செய்தியாளர் என கூறி வசூலில் ஈடுபட்ட நபரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுற்றி வளைத்தனர். பின்னர் சமூக ஆர்வலர் கண்ணன் பேசும்பொழுது, இவர் ஆற்றூர், திருவட்டார் மற்றும் மார்த்தாண்டம் பகுதியில் செய்தியாளர் என கூறி வசூலில் ஈடுபட்டது, மேலும் இவர் தாசில்தார் என கூறி பெண்ணை தாக்கிய வழக்கம் இவர் மேல் உள்ளது என கூறினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, மார்த்தாண்டம் மற்றும் களியக்காவலை சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொழிகிறது.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, மார்த்தாண்டம் மற்றும் களியக்காவலை சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பொழிகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் பொதுமக்களுக்கு காளான் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட மாநகராட்சிக்குட்பட்ட கோவில்பட்டி நடுவீதியில் பாவை ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் காளான் வளர்ப்பு மற்றும் உணவு முறைகள் பற்றி முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு காளான் பயிற்சியாளர் பழனிசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு காளான் வளர்ப்பினால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்வில் பாவை ஃபவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி சத்யபிரியா மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி வீட்டின் முன்பு பாஜகவினர் கண்ணில் கருப்பு துணி கட்டி கைகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி வீட்டின் முன்பு பாஜகவினர் கண்ணில் கருப்பு துணி கட்டி கைகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பாஜக தொண்டர் உடல் முழுவதும் கருப்பு கொடிகளை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சிக்குட்பட்ட கீழக்கரணை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சிக்குட்பட்ட கீழக்கரணை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஜெயின் ஆலயத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாபெரும் இரத்த தான முகாம் ஜெயின் ஆலய நிர்வாகி டாக்டர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இம்முகாமினை மறைமலை நகரமன்ற தலைவர் ஜே சண்முகம் துவங்கி வைத்து இரத்த கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். ராசிபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கோட்ட பொறுப்பாளருமான கே பி ராமலிங்கம் பகிரங்க குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பிஜேபியினர் கருப்பு கொடியேந்தி குடிநீரை கோட்டை விட்டார். தமிழக மக்களை குடிகாரர்களாக்கிய திமுக அரசை கண்டித்து மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் வீட்டின் முன்பு கருப்பு கொடியேந்தி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தார். அவருடன் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் தட்சிண காசி காலபைரவர் கோயிலில் மாசி மாத அஷ்டமி விழா நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காலபைரவர் கோயிலில் மாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலபைரவர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட எழுச்சூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவையொட்டி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட எழுச்சூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை விழாவையொட்டி இலவசமாக மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் படப்பை மனோகரன் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இதில் எழுச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சால்வை அணிவித்து மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் படப்பை மனோகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். கடையால் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் பல நாட்களாக குப்பை சேகரிப்பு வண்டிகள் பயன்படுத்தாமல் காட்சி பொருளாக அலுவலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடையால் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் பல நாட்களாக குப்பை சேகரிப்பு வண்டிகள் பயன்படுத்தாமல் காட்சி பொருளாக அலுவலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனை கண்டுகொள்ளாத பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி உதவி இயக்குநர் உடனடியாக குப்பை வண்டிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரத்தில் திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு 2 நாட்கள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ் தலைமையில் இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் 2 நாட்கள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு வீரர்களுக்கு ஜெர்சி வழங்கியும் டாஸ் போட்டும் கிரிக்கெட் விளையாடியும் வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்து ஆட்டத்தை துவக்கி வைத்தனர். சேத்துப்பட்டு அருகே 2 பள்ளி சிறுவர்கள் ஏரியில் மூழ்கி பலியாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அனாதிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி அருள்குமார் மகன் பரத் மற்றும் தேவனேஷ் ஆகியோர் வீட்டின் அருகே உள்ள பெரிய ஏரி பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது குழந்தைகள் ஏரியில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலை அடைத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஏரி மதகு பகுதியில் இறந்த நிலையில் இருந்த 2 குழந்தைகளின் உடல்களை மீட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.